பாஜகவுடன் சேரவில்லை, ஆனால் எடப்பாடி தான் சேர்ந்திருக்காரு முத்தரசன் சொல்லியிருக்காரு. அதாவது முத்தரசன் கற்பனையில் மிதக்கிறார். கம்யூனிஸ்டுகள் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நாடறியும். ஒரு காலத்தில் கம்யூனிஸ்டுகள் விளிம்பு நிலை மக்களுக்காக, அடித்தளத்தில் இருக்கிற மக்களுக்காக அயராது பாடுபட்ட கம்யூனிஸ்டுகள் இப்போது கார்ப்பரேட்டுகளாக மாறிவிட்டது என்றுதான் உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. அதுவும் உள்ளூரில் இருக்கிற கம்யூனிஸ்டுகளுடைய நிலைமையும் அதுதான். சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை எழுந்தபோது கைகட்டி வேடிக்கை பார்த்து தமிழக அரசை குற்றம் சாட்டுவதற்கு பயந்து கொண்டிருந்தது தான் இந்த கம்யூனிஸ்ட். இப்படிப்பட்ட முத்தரசன் இதுபோன்ற கருத்துக்களை சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது, வினோதமாக இருக்கிறது. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கூட்டணி குறித்து சிறந்த வியூகம் அமைத்து கொண்டிருக்கிறார். மிக விரைவிலேயே இந்த சுற்றுப்பயணம் முடிந்த பிறகு அது குறித்து அவர் உங்களிடத்திலே பேசுவார். இல்லை, அதிமுக 100க்கு 0 கொடுப்பதற்குத்தான் தயாராக இருக்கிறது. இந்த திமுக அரசுக்கு 0 மதிப்பெண், 0 மதிப்பெண்ணைத்தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தருகிறது. கடந்த காலங்களில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லுவாங்க, இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் சொல்றாங்க. அது அவர்களுடைய சொந்த கருத்து, அவர்களுடைய சொந்த கருத்து. அது நான் அண்ணன் என்றோ தலைவர் என்றோ நான் மாத்திரம் அழைத்தால் போதாது, தமிழக மக்களும் அழைக்க வேண்டும். இல்லை, அது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பலமொண்ட கொண்ட இயக்கம். ஆக இதற்கெல்லாம் அஞ்சுகிற இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அல்ல. ஆகவே இந்த இயக்கம் மேலும் மேலும் வலுவோடும் பொலிவோடும் நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய சுற்றுப்பயணத்தின் வாயிலாக அவருடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இயக்கத்தின் செல்வாக்கு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இமேஜ் எங்கோ போய் கொண்டிருக்கிறது. இல்லை, அது குறித்து பொதுச் செயலாளர் தான் கருத்து சொல்வார்.